வடமாகாணத்தில் தற்போது மருத்துவத்துறையின் செயற்பாடுகளும் அசமந்த போக்குகளும் ஊழல் மோசடிகளும் பேசுபொருளாக மாறியுள்ளன. அண்மைய நாட்களாக சாவகச்சேரி வைத்தியசாலையும் அதன் முன்னாள் பதில் பணிப்பாளர் வைத்தியர் அர்ஜுனாவும் முழு இலங்கை மக்களின் பேசுபொருளாகவும் மாறியிருந்தார். தற்போது மன்னார் மாவட்டத்தில் மருத்துவத்துறையின் அசமந்த போக்கினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படும் பெண் தொடர்பிலான பார்வையும் தொடர்பிலான விமர்சன கருத்துக்களும் சமூக வலைதளங்கள் தாண்டி மக்கள் மத்தியிலும் முக்கியம் பெறும் விமர்சனத்தை பெற்றுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் குடும்ப பெண் ஒருவர் குருதி போக்கினால் நள்ளிரவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் காலை உயிரிழந்தார். குறித்த பெண்ணுக்கு உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் காப்பாற்றியிருக்க முடியும் என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. விடுதிக்கு பொறுப்பான வைத்தியர்கள் தங்கும் விடுதியில் இருந்த போதும் தாதிய உத்தியோகத்தர்கள் அறிவித்தும் காலை வரை சிகிச்சை அளிக்க வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் பகிரங்கப்படுத்தப்பட்டு வருகின்றது. குறித்த சம்பவத்தில் பட்டதாரியான இளம் குடும்ப பெண் மரியராஜ் சிந்துஜா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு தரப்பினராலும் வன்மையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறித்த பெண் மரணமடைந்த நாளில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்கள் அசண்டையினம் காரணமாகவே குறித்த பெண்ணின் மரணம் ஏற்பட்டதாக பெண்ணின் குடும்பத்தினர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்நிலையில் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பில் மன்னார் வைத்தியசாலையின் நிர்வாகமும் வைத்தியர்களும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் உண்மைகளை மறைப்பதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மன்னார் மக்கள் ஆவேசத்துடன் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியர் மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற கோரிக்கைகளும் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் எவரும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முன்வராத நிலையில் கடந்த 2ஆம் திகதி சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் சென்று குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல்களை ஆராய முனைந்தார். இந்நிலையில் வைத்தியசாலையில் இருந்த வைத்தியர்கள் அவருடன் முரண்பட்டு அவரை வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றினர். இந்நிலையில் அத்துமீறி வைத்தியசாலைக்குள் நுழைந்தார் என்ற குற்றச்சாட்டில் வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை 4 மணியளவில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டார். குறித்த பெண்ணின் மரணம் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் உரிய தரப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீதுள்ள அவநம்பிக்கை தகர்த்தெறியப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்தார். இதன்போது உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீஃபா நாடாளுமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார். ஒரு குழந்தையின் தாயின் மரணம் அசமந்த போக்கினாலும் வைத்தியர்களின் அலட்சியத்தாலும் ஏற்பட்டதாகவே பல்வேறு மக்களாலும் பொதுவெளியில் குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது. எனவே குறித்த இளம்பெண்ணின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் எந்தவித பக்கச்சார்பின்றி விரைவாக மேற்கொள்ளப்பட்டு குறித்த பெண்ணின் மரணத்தில் தவறு நடந்திருப்பின் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலதிக செய்திகளை www.tamilkadir.com என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் செய்திகளை உடனுக்குடன் காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.